நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க. எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா பேசுவாங்க, திடீர்னு வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளை தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. சரி, எல்லாருக்கும் நம்ம பதிலாக இருக்க முடியாது. எல்லாருக்கும் நம்ம டெஃபினேஷன் கொடுக்கவே முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒருத்தவங்க சொல்லி புரிய வைக்கிறீங்க, புரிஞ்சிக்காம அவங்க மேலும் மேலும் குத்தி காயப்படுத்துறாங்க. நீ தான் தப்பு, நீ நீ தான் இப்படி பண்ண, நீ தான் இப்படி பேசுன, நீ என் ஃபோன் எடுக்கல, அவாய்ட் பண்ண, வெறுக்கிற, நீ உன் பேச்சு இப்போ வேற மாதிரி இருக்கு, உன் ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கு. நீங்களா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க பார்வைக்கு, அவங்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் தவறாக தெரியும். வேண்டாம், விட்டுருங்க. அது எப்படியாப்பட்ட உறவாகவே இருக்கட்டும், அவங்க வேண்டாம். நம்ம எவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், 10 நாள் சிரித்து பழகியிருக்கோம். எவ்வளவோ அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் புரிஞ்சிக்காம வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, காயப்படுத்துகிறாங்க, அழ வைக்கிறாங்க. நம்ம தூக்கமே கெடுது அவங்க பேசுகிற வார்த்தையால், அவங்க சொல்கிற விஷயத்தால். நாக்கை விட இது கத்தியை விட கூர்மையானது நாக்குன்னு சொல்லுவாங்க. வேண்டாம், உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க, உங்கள் ஃபோன் வந்தாலே பயமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம், வேண்டாம்.